தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த ரிஷி பயங்கரமா சதி பண்ணி பரமனை அங்க வர விடாத மாதிரி தன்னோட ஆட்களை வச்சு பரமனை தூக்கிக்கிட்டு போய், அதுவும் போதையிலேயே தூக்கிக்கிட்டு போய் கட்டி வச்சு ஒரு குப்பையில தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ஸோ பரமனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இளமதியை போய் காப்பாற்றணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னு அந்த சூழ்நிலையிலையும் தள்ளாடி வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து இளமதி கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு வராப்புல. ஆனா அதுக்குள்ள இங்க எல்லாம் தான் நினைச்சத எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிடுறாப்புல நம்ம ரிஷி. இளமதியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ற மாதிரி பண்ணி தன்னோட பிளானை சாதிச்சிட்டாப்புல ரிஷி. இப்ப பரம வந்த உடனே இளமதி நீ எதுக்காக இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி பரமனை புரிஞ்சிக்காம மறுபடியும் பரமனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க இந்த இளமதி. ஸோ இதுக்கு மத்தியில எப்படிதான் இந்த இளமதிக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறது தான் தெரியல. மேபி ரிஷியை பத்தின உண்மை இளமதிக்கு தெரிய வரணும். அப்படி இல்லைன்னா ரிஷிக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப பரமம் போயிட்டு தாலி கட்டணும் இளமதி கழுத்துல. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் வந்து இந்த சீரியல்ல நடக்க போகுது. அது எதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.